டிப்ஸ் 472. அடை மற்றும் வடை மாவில் தண்ணீர் அதிகமாகிவிட்டால் 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்தால் உடனடியாக ஊறி மாவு கெட்டியாகிவிடும் மற்றும் சுவையாகவும் இருக்கும். டிப்ஸ் 473. வெண்டைக்காயை வதக்கி இறக்கும் முன் வறுத்த வேர்க்கடலையை பொடித்து தூவினால் சத்தும் சுவையும் கூடும். டிப்ஸ் 474. சப்பாத்தி செய்யும் பொழுது சிறிதளவு கடலை மாவு மற்றும் தயிர் ஊற்றி பிசைந்தால் சுவையாக இருக்கும். டிப்ஸ் 475. பகலாபாத் தயாரிக்கும் போது கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்தால் சாதம் நல்ல குழைவாக இருக்கும். டிப்ஸ் 476. வத்தக்குழம்பு செய்யும் பொழுது எண்ணெய் மேலே மிதந்து வரும் வரை கொதிக்க வைத்தால் சுவை அற்புதமாக இருக்கும். டிப்ஸ் 477. பிஞ்சு வெண்டைக்காயை வட்டமாகவோ நீளமாகவோ அரிந்து கடலை மாவு எண்ணெய் கலந்து பிசைந்து பகோடா செய்தால் சுவையாக இருக்கும். டிப்ஸ் 478. வாழைப்பழம் மீந்திருந்தால் அத்துடன் பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை, தேன், நெய், கற்கண்டு சேர்த்து பிசைந்து பஞ்சாமிர்தம் செய்து சாப்பிடலாம். டிப்ஸ் 479. அடை அதிக கரகரப்புடன் வர வேண்டும் என்றால் பாசிப்பருப்பை அதிகமாக சேர்க்கவும். டிப்ஸ் 480. கருவாட்டு குழம்பு செய்யும் பொழுது கடைசியாக 3 அல்லது 4 பல் பூண்டு தட்டி போட்டால் குழம்பு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும்.